சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே அது உண்டு. நல்ல ரொம்ப தாகத்தோடு இருக்கும்போது நமக்கு பிடித்த ரிசுக்குகளை அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த ரிசுக்கை நம்ம உள்ளுணர்ந்து குடிக்கும் பொழுதும் அருந்தும் போதும் அவ்வளவு சந்தோஷம் வரும். அது ஈடு இணையே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுக்கிட்டோம். இம்மைக்கான சந்தோஷம். மறுமைக்கான சந்தோஷம் என்ன? இரண்டாவது மகிழ்ச்சி அல்லாஹ்வை சந்திக்கும் போகும் பொழுது லிகாயத்துல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் அக்பர். நாம எல்லாருக்குமே ஒரு இலக்கு உண்டு. எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, எந்த ஒரு காதும் கேட்டிடாத, எந்த ஒரு மனிதனையும் உள்ள கற்பனை கூட செய்து பார்த்திடாத இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைங்க அப்படின்ட்டு அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் இல்லையா? போன உடனே அங்க ஹூரல் இருப்பாங்க, தங்கத்தாலான வெள்ளியிலான மாளிகைகள் இருக்கும், முத்தாலான மாளிகைகள் இருக்கும், பாலாறு, தேனாறு, மதுவாறு, நினைத்ததெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இடம் என்றால் அந்த சொர்க்கம் தான். அந்த சொர்க்கத்தின் இன்பத்தையே மறக்கடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு காட்சி என்றால் லிகாயத், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புக்காகத்தான் இந்த உலகத்துல சோதனையை பொறுத்துக்கிட்டோம். அந்த ரப்புக்காகத்தான் இந்த நெற்றி எந்த சிலைக்கோ மனிதனுக்கோ மரத்திற்கோ மட்டைக்கோ வழிபடாமல் இறைவனுக்காகவே இந்த நெற்றியை பணிய செய்தோம். அந்த ரப்புக்காகத்தான் ஹலாலை ஏற்றுக்கொண்டு ஹராமை விலகி இருந்தோம். அந்த ரப்புக்காக மட்டும்தான் இந்த துன்யாவில் நமது நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், செலவழிக்க வேண்டும். அப்படியான ரப்ப நாம பார்க்கணும் அப்படின்னா இந்த நோன்பு நமக்கு வழிவகுக்கும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இரண்டாவது மகிழ்ச்சி, லிகாயத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருக்காட்சியை பார்க்கும் பொழுதே அல்லாஹ் என்ன எப்படி கேட்பான் தெரியுமா? அப்பெல்லாம் வெறும் வாய்ஸ் மட்டும்தான், இறைவன்கிட்ட இருந்து வாய்ஸ் மட்டும்தான் வரும். என்னது? சொர்க்கவாசிகளே நலமா இருக்கீங்களா? சொர்க்கவாசியில உங்களுக்கு எல்லா இன்பங்களும் கிடைச்சிருச்சா? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கல, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துல இவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுத்துட்ட, எங்களுக்கு எதுதான் இல்லை, எல்லாமே கிடைச்சிருச்சா? இதை விட இன்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரையை விளக்குவான். சுப்ஹானல்லாஹ். பார்த்த உடனே நம்மளுடைய முகம் என்ன எப்படி ஆகும் தெரியுமா? உஜூஹு யௌமஇதின் நாதிரா. பிரகாசமான, அப்படியே பழுங்கி கல் போல நம்மளுடைய முகம் மாறுமா அல்லாஹ்வுடைய தேஜஸ்னால, அல்லாஹ்வுடைய ஒளியினால. உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. ரப்பே இதுக்காகத்தான் இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இலா ரப்பிஹா நாதிரா. அந்த இறைவனை பார்க்கும்போது நம்மளுடைய முகமெல்லாம் பிரகாசமாக மிளரும். நீங்க நம்ம இந்த உலகத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள், எதிர்பார்ப்புகள் நடந்த உடனே நம்மளுடைய முகத்துல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வரும். ஆனா ரப்ப பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும். அல்லாஹ் அக்பர். அப்படியான அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு காட்சியை, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த லிகாயத் என்கின்ற அந்த திருக்காட்சியை இந்த ரமலான் தான் நமக்கு தரப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் பகல் காலத்துல